ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ கூலிங் வாட்டர் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கூலிங் வாட்டர் குடிச்சிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ரிஷப் வந்து இங்கே ஏபிசிடி சொல்லிகிட்ருக்கான். இஎஃப்ஜியா கையில் சாக்லேட் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக இவன் ஏபிசிடி சொல்லும் போது வீடியோ எடுக்கவே முடியல. டியூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு ஈவினிங் டைம் தான் இனிமேட்டுக்கு ஊருக்கு போக போகிறோம். காலையில் வேண்டாம், காலையில் ரொம்ப வெயிலாக இருக்குது. போகலாம். ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் இங்கே போட்டியில் பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே ஒரு அழகான இடத்துல வந்து வண்டி நிற்க வச்சுருக்கோம். நான் கீழே உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிஷப் தூங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ அவனை வச்சுக்கிட்டு வண்டி டிரைவ் பண்ணவே முடியல. ரிஷப்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது முறுக்கு, 10 ரூபா முறுக்கு, அதுக்கப்புறம் 2 மைசூர் பாக்கு, ரிஷப் டாடி இந்தாங்க மைசூர் பாக். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மகன் மேலே இவ்வளோ பாசம் பாருங்க. இதை விரித்து இது மேலே உட்கார வைக்கணுமா பையனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ரிஷப் உட்காந்துட்டான். இந்தாங்க. இங்கே யாரோ வண்டி நிற்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அக்கம் பக்கம் வீடு எதுவுமே இல்லை, ஆனால் நெட்வொர்க் வந்து சூப்பராக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிஷப் இப்போ மொபைல் பார்க்க போகிறாங்க கொஞ்ச நேரம், இல்லைன்னா ஏந்திரிச்சு ஓடிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் என்னாச்சு? ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடியோட கெட்ட பழக்கம் என்னன்னா, அவர் கீழே உட்கார மாட்டார், உட்காந்து பேச மாட்டார், உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார். நான் உட்காருவேன், ரிஷப் உட்காருவான். அவர் உட்கார மாட்டார். போகலாம் 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 போகலான்னு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரிஷப் டேடிக்கிட்ட பிடிக்காத கெட்ட பழக்கம். ரிஷப் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேறான்னு சொல்லிட்டு மொபைல் கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், இவரோட மொபைல் ஆன் ஆகலை, டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கால் போகுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐ திங்க் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. எப்போவுமே பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருப்பார் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கூட போயிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். கொஞ்ச நேரம் தான் ரிஷப் உட்கார விட்டார். இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட மொபைல் என்னாச்சுன்னு தெரில, டிஸ்பிளே. எங்கள் மொபைல் காமிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆனால் கால் பண்ணால் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா இது என்னாச்சு? மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ரேட் என்ன ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வாங்க போகிறாங்க, டிஸ்பிளே போட எவ்வளோ வாங்க போகிறாங்க ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். வீட்டில் போய் தான் செக் பண்ணோம். ஒருவேளை பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரில. கம்மியாக இருந்தால் கூட லைட்டாக தெரியணும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. ஓகே, கிளம்பலாம். நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காத்தோட்டமாக இருக்குது. டிஸ்பிளே போயிடுச்சு. உங்கள் குல்லக்னா உண்டியல் போட்டு டிஸ்பிளே போட்டோம்.
உண்டியில் போட்டு டிஸ்பிளே போடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? உண்டியல் டேமேஜ் பண்ணி டிஸ்பிளே போடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நியூஸாக வண்டி போயிட்டே இருக்கு. இது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போனால் சுடுகாடு வரும். ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் மொபைல் செக் பண்ணி பார்த்தா பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி மொபைல் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஸோ ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மீல் சாப்பாடு, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் எங்கள் ஊரில் வந்து லேசாக மழை தூருது. மழை வருமா வராதான்னு தெரில, பட் மழை தூரிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கடைக்கு போகிறோம், பாத்திர கடைக்கு போகிறோம். ஏன்னா வாளி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து வாளி இல்லை, கொஞ்சம் பெரிய வாளி இல்லை. ஸோ அதனால் வாங்க போகிறோம். வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம நேபாள் கூட கொண்டு போகலாம். அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரேட்டு என்னன்னு தெரில, பார்ப்போம். அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். 3 பேரும் கிளம்பிட்டோம். நைட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இறால் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ரேட்டு வந்து 320 ரூபாமா ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் கேஜி 320 ரூபா. எப்படி க்ளீன் பண்ண சொல்லுங்க ரிஷப் டாடி? தமிழ் ஃபுல்லாக ஆளுக்கு தெரியும். இதை பண்ணணும், இதை கவர் மாதிரி எடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லி யோசிக்கிறேன். உங்கவே க்ளீன் பண்ணி தருவீங்களா? ஜாஸ்தி காசு சொல்லலாம். அங்கேயே க்ளீன் பண்ணி தந்தாங்கன்னா நிறைய காசு சொல்கிறாங்களா? எவ்வளோ சொல்கிறாங்க? 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வேற மசிலி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப லேட் ஆகும்ல. மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களா? இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஹவர் ஆகும். 1 ஹவர் 1/2 ஹவர் ஆகும். உட்காரங்க க்ளீன் பண்ணி தரேன் கேட்குறதா? வெயிட் பண்ணுங்க, க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்களாம். இங்கே சொல்லுங்க, சரி போதும் இங்கே க்ளீன் பண்ண கொடுங்க சொல்லி வாங்கி வந்தேன். நேரத்தை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இது எல்லாமே தூக்கி போட போகிறோம். இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கழுவணும். இப்போது நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இருக்காரு ரிஷப் டேடி. யாருக்கெல்லாம் இறால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இறால் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.